சினிமா உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பார்த்துடலாம். அண்ட் ஏற்கனவே டைட்டில் கார்ட்லேயும் ட்ரெய்லர்லேயும் தனுஷ் சார் டிஸ்க்ளைமரே போட்டுட்டாருங்க, இது ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு அன்யூஸ்வல் பேட்டர்னில் ஒரு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி ஒரு ஃபன் லவ் ரோலர் கோஸ்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஃபன் லவ் ரோலர் கோஸ்டராக இருந்துச்சு. அதுக்கு காரணம் தனுஷ் சார் அவர்களுடைய ரைட்டிங். அதாவது ஆல்ரெடி இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருந்திருப்பாரு, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கலாம், பயங்கர ஜாலியான ஒரு ஃபிலிம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா மேத்யூ தாமஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருடைய காமெடி கவுண்டர்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹோல்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக மேத்யூ தாமஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னு சொல்லும் போது சினிமாட்டோகிராஃபி. லியோன் பிரிட்டோ சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. எந்த ஒரு மூட் ஸ்விங்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே அவரோட பேட்டர்னை மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற விதமாக இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய பிஜிஎம் அண்ட் சாங்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ளே பெருசாக அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. அங்கங்கே அப்படி இருந்தால் பரவாயில்ல, பட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இதே ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அதனால என்னமோ அங்கங்கே படத்துலேருந்து டைவர்ட் ஆகிற ஃபீலிங்கும் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் நெகட்டிவ், யூஸ்வலாகவே 2K லவ் ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லவ் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நம்மளும் அதை தான் நினச்சிட்டு இருக்கோம் உண்மைன்னு. தனுஷ் சாரும் நீங்கள் நினைக்கிறது உண்மைதாங்க அப்படிங்கிறத தெளிவாக அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஏற்கனவே யார் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். அதுக்கு நடுவில் இந்த மல்டிபிள் லவ் ட்ராக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருந்துச்சுன்னாங்க சொல்லணும். ஓவராலாக இந்த படத்துடைய டார்கெட் ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் ஏகப்பட்ட ஃபன் எலிமெண்ட்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். ஓவராலாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு நம்மளுடைய சினிமா உலகம் சேனல் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் 5 3.25 கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த படம் 90s கிட்டோட பியோர் லவ்ல ஸ்டார்ட் ஆகி 2K கிட்டோட சில கிரிஞ்ச் மொமெண்ட்ஸில் முடியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ என்னப்பா தனுஷை டைரக்ட் பண்ண படத்தில் தனுஷை ஸ்க்ரீன்லேயே வரலையே அப்படின்னு ஏகப்பட்ட தனுஷ் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் கவலையே படாதீங்க, பவிஷோட ஆக்டிங்கில் படம் ஃபுல்லாக தனுஷ் சார் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. மறக்காமல் நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.